எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. நம்ம நாட்டுல நடு ரோட்டுல, நம்ம நாட்டுல ரோட்டுல வீட்டுல காட்டுல எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. பொன்னான பாரதம் புத்தி கட்டு போச்சுடா, சொன்னானே பாரதி சொன்னதென்ன ஆச்சுடா. எல்லாரும் இந்நாட்டு மன்னன் இல்ல மன்னன் இல்ல, எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. மேடையும் போட்டுக்கிறான், ஒரு துண்டையும் தோளுல மாட்டிக்கிறான். ஓட்டுகள் போட்டுட கேட்டுக்கிறான், அதை போட்டதும் புத்திய மாத்திக்கிறான். பந்தலும் மேடையும் போட்டுக்கிறான், ஒரு துண்டையும் தோளுல மாட்டிக்கிறான். ஓட்டுகள் போட்டுட கேட்டுக்கிறான், அதை போட்டதும் புத்திய மாத்திக்கிறான். எல்லாமே வேஷம்தான், ஏதேதோ கோஷம்தான், எங்கேயும் தில்லு முள்ளு திண்டாடுது தேசம்தான். என்னாலும் கோழைகளா எதுக்கு வாழணும், அப்பாவி மனுஷன் எல்லாம் சிவப்பா மாறணும். ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்ல புத்தனும் இல்ல, எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. எத்தனை எத்தனை சாமியடா, இதில் எம்மதம் உம்மதம் சண்டையடா. எத்தனை எத்தனை சாதியடா, இதில் முட்டுது மோதுது மண்டையடா. எத்தனை எத்தனை சாமியடா, இதில் எம்மதம் உம்மதம் சண்டையடா. எத்தனை எத்தனை சாதியடா, இதில் முட்டுது மோதுது மண்டையடா. கல்லான தெய்வங்கள் காணாம நின்னாச்சு, எல்லாரும் கோயில் கட்டி இங்கே இப்போ என்னாச்சு. தன்னால புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் திருந்தணும், இல்லாட்டி நடந்ததுக்கு பின்னால வருந்தணும். அஞ்சுவதென்ன கெஞ்சுவதென்ன புண்ணியம் இல்ல, எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. நம்ம நாட்டுல நடு ரோட்டுல, நம்ம நாட்டுல ரோட்டுல வீட்டுல காட்டுல எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. பொன்னான பாரதம் புத்தி கட்டு போச்சுடா, சொன்னானே பாரதி சொன்னதென்ன ஆச்சுடா. எல்லாரும் இந்நாட்டு மன்னன் இல்ல மன்னன் இல்ல, எல்லாருமே திருடங்கதா, சொல்ல போனா குருடங்கதா. உங்க ஒவ்வொருடைய தாய் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கனவை எல்லாம் வீணாக்கிடாதீங்க, உங்க எதிர்காலத்தை உங்க கையாலேயே அடிச்சுக்காதீங்கன்னு உங்களுடைய நண்பனா இருந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன சார் வந்தவன ரொம்ப அவசரப்படுறீங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் சார். நேத்துங்கிறது இறந்து போனவன்னு அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போறவன்னு அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம், அதை நாம வீணாக்க கூடாது. அதனால நான் பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். ஓகே? புத்தி கெட்டு அப்படி நடந்துக்கிட்டேன், இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்காத. என்ன மேடம், என் கேஸ் இன்னைக்கு. வணக்கம். ஹலோ. உங்களுக்கு கேஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட் தண்டனை தான். வெரி குட். தண்டனை கொடுக்குறீங்க, ஆயுள் தண்டனையா கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்க இதயத்துல இருந்துட்டு போயிடுறேன். பரவாயில்லையே, நல்லாவே பேசுறீங்களா? ப்ரொஃபசர். எனிவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. எதுக்கு? இன்னைக்கு கோர்ட்ல வெளுத்து கட்டிட்டீங்க. எப்போ வந்தீங்க? பாவம், அந்த அம்மாவை அக்கு வேற ஆணு வேற பிச்சு உதட்டிங்களா? அப்பவே வந்துட்டேன். எப்படி எப்படி கிழிச்சிங்க. மூஞ்சிய பாருங்க. வாங்க. ஹலோ டாடி. கம் ஆன் மை சன், உட்கார்றா உட்கார்றா. ஆமா, இப்படி மகனே மகனேன்னு சொல்லிதான் அவளை ஆம்பளை ஆக்கிட்டீங்க. அதுல என்ன தப்பு?
இன்னைக்கு அவ கோர்ட்ல ஆர்கியூ பண்ணதை பாத்திருந்தீன்னா நீயே கண்டிப்பா அவளை ஆம்பளைன்னு சொல்லியிருப்ப. போதும் போதும் அவளை பாராட்டினது. அப்பா ஜட்ஜி, மக வக்கீலு. என் கேஸ பத்தி தான் யாருமே கவலைப்படுறது இல்ல. அம்மா, உன் பேச்சு கோர்ட்டே இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. உன் கேஸ் என்னன்னு சொல்லு, நான் டீல் பண்றேன். என் பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுது, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணி எத்தனையோ மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு ஒரு தீர்ப்புமே வரலையே. அப்படியா? யுவர் ஆனர், என் கட்சிக்காரரின் நியாயமான கோரிக்கையை ஏன் இதுவரை நீங்கள் பரிசீலனை செய்யவில்லை? இதற்கு உடனடியாக நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. இருதரப்பு வாதங்களையும் நன்கு கேட்டறிந்த பிறகு பெண்ணுடைய தாயும் தகப்பனும் நாளையே புரொஃபசர் விஜய் வீட்டிற்கு சென்று அவருடைய அம்மாவிடம் கல்யாண தேதியை முடிவு செய்யுமாறு. அப்ஜெக்ஷன். சீக்கிரமாக முடிவு செய்யுமாறு. ஓஹோ, சீக்கிரமாக முடிவு செய்யுமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னடா சரியா? என்னமோ நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இத பாருங்கம்மா, நான் எப்பவுமே ஃபார்மாலிட்டிஸ் பாக்குறவன் இல்லை. வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்ப்பாங்க. ஆனா நான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறேன். காரணம், என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நான் பேசாம வீட்டுல உட்கார்ந்துருந்தேன்னா நாளைக்கு அவளை பார்த்து 4 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. விஷயம் தெரிஞ்சதால நீங்க வந்துட்டீங்க, தெரியாததால நான் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் மகன் உங்க பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்ச பிறகோ அதுக்கு குறுக்க நிக்கிறதுக்கு நீங்க யாரு, நான் யாருங்க? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஐயோ, அவ்வளவு சீக்கிரம் சரின்னு சொல்லாதீங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்காத. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, ஆரம்பிச்சிடுவோம். ஏண்டா, உனக்கு பிடிச்ச பிறகு எனக்கு பிடிக்காமல போகும்? அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. வேற என்னடா சொல்ல போற? ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கேங்கிறத எல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன யாருமே கன்சல்ட் பண்ணல. வர வர இந்த வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை போச்சு போச்சு. தப்புதான் பாட்டியம்மா, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்படிதான் மூஞ்சி பாரு, இத்தூண்டில பேச்ச பாரு. பொண்ணு பரவாயில்லதான், அதுல வக்கீலா இருக்காங்க. பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நீ என்னதான் சொல்ற? மொத்தத்துல ஓகே, கட்டிக்கப்பா. தேங்க்யூ. காதல் செய்வீர் ஜெகத்தீரே அப்படின்னு சொன்னாரு பாரதியார். என்ன பிரயோஜனம்? என்ன பாரதியார் மேல திடீர்னு இப்படி ஒரு சலிப்பு? பின் என்னங்க, தென்றல் அடிக்குது, பச்சை இழுக்குது, தேன்மொழி மயக்குது, என்ன பிரயோஜனம்? தொட முடியுமா? நம்ம கேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆணலையும் பெண்ணலையும் ஒன்னா சேராம இப்படி இப்படி தனியா போக இல்ல, அப்படி ஆயிடுச்சு. ப்ரொஃபசர் சார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. பொறுத்துக்க வேண்டியதா? நீங்க சொன்னா பொறுத்துக்க வேண்டியதா? கிராமத்துல இருந்தவன மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். இங்க வந்த பிறகு வீடு அது இது எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுத்தீங்க. எல்லாம் உங்க தேவை தானே? சேச்சே, அப்படி என் தயவு ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க உத்தரவு போடுங்க, நான் நிறைவேற்றுறேன். அப்படியா? அப்ப கப்புன்னு கட்டிப்பிடிச்சுக்க பாக்கலாம். சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா. உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும், உன்னாணம் செவ்வானம். பெண்மானே சங்கீதம் பாடிவா, அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா. தேன்மழை நீஹாய் மார்பிலே தூவவோ, தேவதை நீஹாய் நான் தினம் தேடவோ. கையருகில் பூ மாலை காதலின் கோபுரம், மைவிழியில் நீதானே வாழ்கிறாய் ஓர் புறம்.
பெண்மேக ஊர்வலம் காணுவேன் தேவியை கண்களின் விழாவில். உன்மானே சங்கீதம் பாடவா உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும் உன் தேனே வந்தேனே உன்மானே சங்கீதம் பாடவா. தேகமழை நானாகும் தேதியை தேடுவே ஈரவயல் நீயாக மேனியை மூடுவே. பெண்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடவா உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும் உன் நாணம் செவ்வானம். பெண்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடவா. ஆஹா, இதுவல்லவோ தமிழ் காதல். வாங்க வாங்க, இத சொல்றதுக்கு கரெக்டான டைத்துல தான் வந்திருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் விஜய், என்ன ஜாலியா கார்டன்ல காத்து வாங்கிட்டு இருக்கீங்க? பை த வே, மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் விஜய், என்னோட கல்லூரியில வேலை செய்யற ப்ரொஃபசர் மிஸ் உமா, தி பாப்புலர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் would be of மிஸ்ஸஸ் விஜய். ஆமா, இப்படியே ஆயுசு பூரா தோட்டத்துல அலைஞ்சிருந்தா எப்படி? எப்ப உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க போறாங்க மேடம்? ஏங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு இவங்க வீட்ல போய் கூப்பிடுன்னு சொன்னீங்களே? அதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சே. மிஸ்டர் விஜய், எனக்கு கல்யாணம் ஆகி 5வது வருஷம் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நாளைக்கு என்னோட வெட்டிங் டேக்கு கண்டிப்பா வரணும். ஓகே ஓகே. ஏங்க வழியில பார்த்து கூப்பிடுறேன்னு நினைக்காதீங்க, கட்டாயம் வர. கம் ஆன், சீக்கிரம் வாங்கடி. வாங்கடி ராணி, இன்னைக்கு அதே வீட்டுக்கு வாயே, செஸ் ஆடிட்டு போலாம். இன்னைக்கு கண்டிப்பா முடியாதுமா, எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் வெட்டிங் டே. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சுமதி நீ ஃபங்க்ஷனுக்கு வரல? கண்டிப்பா நான் எங்க அண்ணனோட வரேன், மறக்காம வந்துடணும். ஹாய், நல்லா இருக்கு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட், என்ன விட்டு விட்டுறாயா? பின்னாடி கூட நல்லா தான் இருக்க. ஓகே. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நீயா? உங்க ப்ராப்பர்ட்டி இப்படி சதற விட்டீங்களே, நான் வேணா சுமந்துட்டு வரட்டுமா? தேவையில்லை. உங்க பொன்னான கைகள் இந்த புஸ்தகங்களை சுமக்கலாமா? கைகள் புண்ணாகி விடாதா கண்ணி? என்னடா நடுரோட்ல கார் ஓட்டிட்டு வர்ற? கொப்ப விட்டுறோடா? என்னடா டேய், இவ்வளவு பெரிய பிளாட்பாரம் கட்டி இருக்க, நடுரோட்ல வர்ற நீ? கண்ணு தெரியல? என்னடா முறைக்கிற? நானும் இந்த நாட்டு குடிமகன் தான். உன்னால இந்த ரெண்டத்தான் தள்ளிக்கிட்டு போக முடியும். நான் நினைச்சா இந்த ஊரையே தள்ளிக்கிட்டு போவேன். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பரவாயில்ல, போலாம். ரைட். சரி வாங்க, நடந்தே போவோம். இந்த நாட்டுல எது சரியா வேலை செய்யுது? ஆந்திர ஆயுதம் அட்டகாசம்.
இது கூட ரொம்ப You boss. Many happy returns of the day. Thank you. Oh, thank you. Happy returns. என்ன விஜய், நீ ஏன் இப்படி லேட்டா வந்தா இப்படி? நேரா பார்த்து கூப்பிட்டதுக்கே இவ்வளவு லேட்னா இன்விடேஷன் போஸ்டர்ல அனுப்பிச்சிருந்தோம்னா அடுத்த வருஷம் வெட்டிங் டேக்கு தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? என்ன விஜய், வந்ததுலேயே ஒரு மாதிரி இருக்க? ஐ அம் சாரி ரவி, எவ்வளவு மோசமான சூழ்நிலையில நாம எல்லாம் குடியிருக்க வேண்டியிருக்கு. மிஸ்டர் விஜய், நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு டீசென்டான லொகாலிட்டில சாராய் கடை, இதே பிளாட்ல கீழே விபச்சாரம் பயங்கரமா நடக்குது. இதால கண்டுக்கவே மாட்டாங்களா? ப்ளீஸ் விஜய், பி காம். நீங்க வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க, இதெல்லாம் இங்க பழகி போச்சு. இதெல்லாம் உங்க கிராமம் மாதிரி இருக்க முடியுமா? அதுக்காக குடும்பங்கிறது கோயில் மாதிரி, அது இருக்கிற இடத்துல தெரிஞ்ச சாக்கடையை உள்ள விடலாமா? என்ன ரவி, உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சரிதான். இப்போ இந்த நிமிஷம் நான் வீட்டை காலி பண்றேன்னு சொன்னா வீட்டுக்காரன் என் கையில 5000 ரூபாய் கொடுத்து உடனே என்ன வெளியே அனுப்ப தயாரா இருக்கான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தேன்னு சொன்னீங்களே ஒரு தொழில, அதுக்கு பிரான்ச் இங்க ஓபன் ஆயிடும். இதெல்லாம் சகஜம் விஜய், பட்டணத்துல. நோ அப்படிலாம் சொன்னா எப்படி சார்? ப்ரொஃபசர் சார், வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம், வழக்கு நடத்த வரல. ஐ அம் சாரி ரவி, கொஞ்சம் மூட் அப்செட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே யார். வாட் நெக்ஸ்ட்? அப்புறம் என்ன, சாப்பாடு தான். அண்ணே, ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு இல்லனே? கமிஷனர் சார், எங்க காலனியில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்தா இனிமே நாங்க அங்க குடும்பத்தோட வாழ முடியாது போல இருக்கு. ஒரு வீட்டுல குடி சுதாட்டம், இன்னொரு வீட்டுல விபிச்சாரம். இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சார் அங்க குடுத்தம் நடக்க முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் அதை பத்தி என்கொயர் பண்றேன். நான் இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன் பேசுறேன். உங்க காலனியில இருந்து எனக்கு ஏராளமான ரிப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கு. நான் மிஸ்டர் விஜய் உங்ககிட்ட அனுப்புறேன். அவர் சொல்ல இடமெல்லாம் சோதனை போட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஓகே சார், நான் எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். இனிமே உங்க காலனியில இருந்து எனக்கு எந்த ரிப்போர்ட்டும் வரக்கூடாது. ஓகே? ஓகே சார், ஓகே. விஜய், இவன் யார்? அவன் புதுசா முளைச்சிருக்கிறான். முளையிலேயே கிள்ளணும், இல்லாட்டி நம்ம தொப்பி ரொம்ப அது. என்னது வேற விஷயமா? தள்ளுங்களே. அப்படியா? வாங்க இன்ஸ்பெக்டர். ஏது இவ்வளவு தூரம்? சார் யாரு? வேண்டப்பட்டவரா? ரொம்ப வேண்டியவர். ப்ரொஃபசர், ரிப்போர்ட் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்க திருவள்ளுவர் டீ கடையில நீங்க கள்ளச்சாராயம் விற்கிறதா ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. வள்ளுவர் தேநீர் விடுதியில கள்ளச்சாராயமா? சார், வள்ளுவர் கொடுத்தது முப்பால், நாங்க டீல கலக்கிறது அசல் பசும்பால் சார். இவர் அதுக்கெல்லாம் அப்பால். என்ன ப்ரொஃபசர், திருவள்ளுவர் டீ கடையை பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் சாராயம் குடிச்ச வளர்ந்த உடம்பா? அங்க டிஃபன் சாப்பிடுறவங்கள கவனிங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. பக்தி பரவசத்துல முடியெல்லாம் எழுந்து நின்று தாண்டவமே ஆடு சார். என்ன சார், இதுக்கு மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்ல பேசாம வந்ததுக்கு டீ குடிச்சிட்டு போயிடுவோமா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இங்கதான் சார். என்ன ப்ரொஃபசர், இதையா விபச்சாரன்றீங்க? அபச்சார், அபச்சார். பக்தி பரவசத்துல பஜன்ஸ் பாடிட்டு இருக்காங்க, இத போய் நீங்க சார், உங்களுக்கு நாக்கு அழுகி போயிடு சார். ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி ஏதாவது புகார் கொடுத்துட வேண்டியது. உண்மையை நம்பி நாங்க வந்தா இப்படி. ஏன் சார், எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? போங்க சார், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாவது ஒழுங்கா கவனிங்க.
And for heaven's sake, don't you teach us our job. சிசி நீ கொஞ்சம் வெளியே எடுப்பா. சார், நீங்க டெல்லிக்கு போறதுக்கு பிளேனுக்கு நேரமாச்சு. இந்தாங்க டிக்கெட். நான் இன்னைக்கு டெல்லிக்கு போகல, இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க டெல்லிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அங்க மினிஸ்டர் சந்திச்சே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதை விட முக்கியமான விஷயத்தை நான் இங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும். மினிஸ்டர்கிட்ட போன்ல பேசிக்கிறேன். எனக்கு பதிலா நீங்க டெல்லிக்கு போறீங்க, மினிஸ்டர் மீட் பண்றீங்க. டிக்கெட் உங்க பேர்ல இருக்கு சார். நான் எப்படி போக முடியும்? இருக்கட்டுமே, டிக்கெட்ல இந்த போட்டோவை போட்டிருக்கேன். அதெல்லாம் போலாம், போங்க போங்க சார். நட்ட மாட்டாங்களே. சீக்கிரம் வா சுமதி. இருடி, என்னடி அவசரம்? டைம் என்னாச்சு? ஐயோ சீக்கிரம் வாங்கலடி. இன்னைக்கு டிவில எம்ஜிஆர் நடிச்ச படம், எங்க வீட்டு பிள்ளை. ஐயே, பழைய படத்தை பார்க்க ஏன் நீ துடிக்கிற? என்னது எம்ஜிஆர் படம் பழைய படமா? அவர் எவர் கிரீன் ஹீரோடி. ஓஹோ, நீ வாத்தியாராடா? இருடி, பேசிட்டு போவோம். இப்ப விட போறே இல்லையா? நீ இருக்க போறியா இல்லையா? ஏய், அவளை விட்டுடி. அப்புறம் எங்க வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி சவுக்கால் அடிச்சிட்டு போறாடி. பாய் பாய் பாய். இதுதான் எங்க ராணியை கடத்திட்டு போன கார் நம்பர். அவன் என் தங்கச்சி எங்க கடத்திட்டு போவான்னு தெரியாது சார். சீக்கிரம் புறப்படுங்க சார். சார், இதுக்கு முன்னாடி இதே ஆள் தான் சார் என் தங்கச்சி கிட்ட மோசமா நடந்துகிட்டோம். ப்ளீஸ். TMI 1 2 3 4 லக்கி நம்பர். அம்மா, நீங்க உட்கார்ந்து டீடைல்டா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. உட்காந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருந்தா அவ வாழ்க்கை நாசமாயிடு சார். கம்ப்ளைண்ட் வாங்காம நான் வேலை பார்த்தா என் வாழ்க்கை நாசமாயிடும் சார். பதட்டப்படாதீங்க, உங்க தங்கச்சி கண்டிப்பா கிடைச்சிருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க பொண்ணை எவனோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டான், துடிச்சிட்டு இருக்கோம். அமைதியா இருக்க உபதேசம் பண்றீங்களா? சரி, கம்ப்ளைண்ட்டையும் ஒரு துடி போடியே எழுதி கொடுங்க. ப்ரொஃபசர் சார், நீங்க சத்தம் போடுறதுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆமா, உங்க ராணி மட்டுமா காணாம போகுது? ஒரு நாளைக்கு 1008 ராணிங்க காணாம போகுது. எல்லாத்துக்கும் நாங்க துடிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு பிபி வந்துரும். ஒரு பொறுப்புல போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுற பேச்சா இது? இப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே, காம் டவுன் காம் டவுன். ஆமா, அந்த கார் நம்பர் என்ன சொன்னீங்க? TMI 1 2 3 4. சார், காலேஜ் திரும்பி வந்துட்டு இருந்த என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அதை பத்தி இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திர கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கெடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இவ்வளவு நடந்தும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே செய்யவும் விரும்பல. ஏன்னா குற்றவாளி ஒரு பெரிய பணக்காரன். அந்த இன்ஸ்பெக்டர் அவனுக்கு அடிமை. மிஸ்டர் விஜய், நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சுட்டு தான் சார் பேசுறேன். இவருடைய தங்கச்சியை கொன்னது மோகன்ராஜ் தான் சொல்றேன். உங்க இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன் சாப்பிடுறது மோகன்ராஜோட எச்ச பணம் சொல்றேன். நீங்க சொல்றது பொய்யா இருந்தா உங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்க சொல்றது உண்மை நிரூபிச்சுட்டா? மோகன்ராஜ் சார், யூ டோன்ட் வரி.
இந்த இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப அவங்க உங்க வண்டி நம்பரையும் அந்த ராணி கடத்தப்பட்ட தேதி நவம்பர் 15 சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், உங்க வண்டி நவம்பர் 13ஆம் தேதியே காணாம போன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட தயார் பண்ணி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருங்க, அப்புறம் நோ ப்ராப்ளம். இது பணமா? என்ன விளையாடுறீங்களா? நான் என்னைக்கு சார் பணத்தை கையால தொட்டிருக்கேன்? நீங்க என்ன பண்றீங்க, அன்னைக்கு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சீங்களே, அதான் அந்த ஆப்பிள் நிற கலர்ல சுண்டுனா ரத்தம் வரும், கொஞ்சம் மேடு பண்ணுவோமா, அப்படி ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க, அதான் பெட்டரு. நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராணி ஃபைல் க்ளோஸ். ஹரிச்சந்திரன், இந்த பேரை உனக்கு யார் மேன் வச்சது? எங்க அப்பா சார், அவர் பேர் விஸ்வாமித்ரர். உங்க மாதிரி சில கேவலமான அதிகாரிகளால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பெயர் வருது. வெக்கமா இல்ல? இல்ல சார், பழக்கமாயிடுச்சு. நான்சென்ஸ். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். மிஸ்டர் மோகன்ராஜ், ராணியை கற்பழிச்சு கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். மிஸ்டர் மோகன்ராஜ், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை தன்னுடைய பென்ஸ் காரில் ராணி என்னும் பெண்ணை கடத்தி சென்றார் என்பதை நேரடி சாட்சிகளே கோர்ட்டில் கூறினர். அது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட ராணியின் நகங்களில் உறைந்துள்ள ரத்த துளிகளும் தலைமுடியும் மிஸ்டர் மோகன்ராஜுடையதுதான் என்பதும் சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்று மாலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக ராணி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதும் பிரேத பரிசோதனையில் தெளிவாக்கப்பட்டது. That's all, Your Honor. யுவர் ஆனர், சர்க்கார் தரப்பு வக்கீல் அவர்களின் வாதப்படி ராணி கடத்தி செல்லப்பட்டாள் என்பதும் கற்பழிக்கப்பட்டாள் என்பதும் கொலை செய்யப்பட்டாள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதில் ஒன்றை கூட என் கட்சிக்காரர் மிஸ்டர் மோகன்ராஜ் செய்யவில்லை. ஏனென்றால் கொலை நடந்ததாக கூறப்படும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் இந்த ஊரிலேயே இல்லை, டெல்லியில் இருந்தார். இதோ அவர் சென்னையில் இருந்து டெல்லிக்கு சென்ற விமான டிக்கெட், டெல்லியில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் பில். ஆகவே கொலை நடந்த அன்று இந்த ஊரிலேயே இல்லாத என் கட்சிக்காரர் இந்த கொலை எப்படி செய்திருக்க முடியும்? அது மட்டுமல்ல, மேற்படி தேதியில் மாலை 7 மணிக்கு மேல் மிஸ்டர் மோகன்ராஜை சென்னையில் பார்த்ததாக ஒரு சாட்சியை கூட அரசாங்க தரப்பு வக்கீல் ஆஜர்படுத்தவில்லை. ஆனால் நான் அவர் டெல்லியில் தான் இருந்தார் என்பதை டெல்லியில் இருக்கும் மத்திய துணை மந்திரி மாண்புமிகு தாம்பரம் தங்கக்கண்ணன் அவர்கள் மூலம் நிரூபிக்க ஆசைப்படுகிறேன். எஸ், ப்ரொசீட். தாம்பரம் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன், அமைச்சர் தங்கக்கண்ணன், தாம்பரம் தங்கக்கண்ணன். தங்கள் பெயர் என்ன? மாண்புமிகு அமைச்சர் தாம்பரம் தங்கக்கண்ணன். தாங்கள் அமைச்சர் தானே? என்ன கேள்வி ரொம்ப கேவலமா போகுது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கமர் கட்டு விக்கிற மாதிரியா தெரியுது? கோர்ட்டுக்கு வந்தால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். கேள் சார். எதிரே நிற்கும் திரு மோகன்ராஜ் நவம்பர் மாதம் தங்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்தாரா? வாங்கியிருந்தார். எத்தனாம் தேதி? 15ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? இரவு 8 மணிக்கு. என்ன விஷயமாக? என்னுடைய இலாக்கா சம்பந்தமாக. சரி, சென்னையில் இருந்து அவர் டெல்லிக்கு விமானத்தில் தான் வந்தாரா? அவர் விமானத்துல வந்தாரா, பாத யாத்திரையில வந்தாரான்னு எனக்கு தெரியாது. நவம்பர் 15 இரவு 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தாரு. 1/2 மணி நேரம் பேசினாரு. நான் ஒரு டம்ளர் காஃபியை கொடுத்தேன், குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயிட்டாரு. That's all, Your Honor. மிஸ்டர் மோகன்ராஜ நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறேன். எங்க? என்னம்மா இப்படி உயிரை வாங்குறீங்க? அந்த வக்கீல் எல்லாம் இதே கேள்வியை தான் கேட்டாரு, நானும் பதில் சொன்னேன். அதெல்லாம் உன் காதுல விழலையாம்மா? சாட்சி, சர்க்கார் தரப்பு வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்த கேஸ் எப்பதான் முடியும்? உண்மையை சொன்னா உடனே முடியும். அடையாமா நீ ஒண்ணு உண்மையை சொன்னா 2 லட்சத்து சில்லறையில ஜெயிச்சிருக்க முடியுமா? நீ ஏன் போட்டு குழப்புற? குழப்பம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி. மிஸ்டர் மோகன்ராஜ டெல்லியில நீங்க எங்க சந்திச்சீங்க? ஐயோ, என் வீட்டுல சந்திச்சேன்னு அந்த வக்கீல் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேனே. இலாக்கா பிரச்சனைன்னு சொன்னீங்களே, ஆபீஸ்ல சந்திக்காம வீட்ல ஏன் சந்திச்சீங்க? எம்மாடி பிஏபிஎல் தாயே, பொதுமக்களை வீடா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, குடிக்கிற பாரா இருந்தாலும் சரி, விசாரிச்சு அவங்களுடைய குறைகளை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. நான் கேட்பதும் பொதுமக்கள் பிரச்சனை தான், அதுவும் ஒரு பெண்ணின் மான பிரச்சனை. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மோகன்ராஜ் உங்களோடு டெல்லியில் இல்லை. அதே சமயத்தில் இங்கே ஒரு பெண்ணின் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருந்தார் என்று சொல்கிறேன். அப்போ இந்த நாட்டுக்கு நான் ஒரு மந்திரி, பொய் சொல்றேன்னு சொல்றீங்க? இல்ல, மனசாட்சியை மறந்துட்டு பேசுறீங்கன்னு சொல்றேன். மனசாட்சியா? மனசாட்சி
தெய்வ சாட்சியா சொல்றேன். நவம்பர் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு டெல்லியில மோகன்ராஜ் என் வீட்ல இருந்து என்கிட்ட பேசினார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். All right. You can go. Thank you. இருதரப்பு வாதங்களையும் தீர விசாரித்ததில் கொலை நடந்த அன்று திரு மோகன்ராஜ் டெல்லியில் தான் இருந்தார் என்று முக்கியமான சாட்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் மோகன்ராஜை நிரபராதி என தீர்மானித்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. விஜய், எனக்கு மனசே சரியில்லை. நான் இந்த வீட்டை விட்டுட்டு அடையார் பக்கம் குடி போயிடலான்னு இருக்கேன். அடியாலையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ரவி. அப்படின்னா தண்டியார்பேட்டை லோ கிளாஸ் ரோடு இருக்கான்னா அடியால ஹை கிளாஸ் ரோடு இருப்பான்னு அர்த்தம். எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதா? நோ, அந்த எலிகளை ஐ ஆம் சாரி, அந்த பெருச்சாளிகளை வலிச்சுதான் ஆகணும். சார், ராணியை நினைச்சா எங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வருத்தப்படாதீங்க, அது அவங்க தலையெடுத்து. எது சார் தலையெழுத்து? ஆண்டவன் தலையை கொடுத்து அதுக்குள்ள அறிவத்தா வச்சிருக்கான். அதை சரியா உபயோகப்படுத்தாம ஒவ்வொருத்தரும் மிருகமா மாறினா அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? நம்மால என்ன சார் செய்ய முடியும்? சார், மீனாக்கு மட்டும் தங்கச்சி இல்ல சார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தங்கச்சிங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு கதி ஏற்பட்டா நாம என்ன சார் செய்ய முடியும்? அப்படி சொல்ல முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி முறைப்படி கோர்ட்டுக்கு போனமே, என்ன நடந்துச்சு? கோர்ட்டும் சட்டமும் நம்மளை பாதுகாக்கத்தான் இருக்கு. அது நம்மளை கவனிக்கலன்னா நாம அதை கவனிக்க வைக்கணும். எப்படி? ரெண்டே வழிதான். ஒண்ணு அடங்கி போகணும், இல்ல அடக்க பார்க்கணும். நாமளே நேரடியா நடவடிக்கையில் இறங்கிடணும். நமக்கு முன்னால் இருந்தவங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நிலைநிறுத்துறதுக்காக இப்படிப்பட்ட தீய சக்திகளை எதிர்த்து நாம போராடணும். முதல்ல இந்த சாராய் கடையும் விபிச்சார தொழிலையும் ஒழிப்போம். புறப்படுங்க. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நமக்குன்னு லட்சியம் இருக்கு. நம்ம சேர்ந்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அவங்க தொழில் நிம்மதியா நடந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும். இந்த அன்புராஜ் பேரை கேட்டாலே ஏற்படுற நடுக்கம் தானே நம்ம ராஜ்யத்துக்கு மூலபலம். அதனால தானே நம்ம தொழில் எந்த விதமான பயமும் இல்லாம நடந்துகிட்டு வருது. அந்த காலனியில நடக்கிறது தான் நாளைக்கு இந்த தேசம் பூராவும் நடக்கும். ஏன் அங்க மட்டும் இந்த நிலைமை? சாராய கடையும் விபச்சாரமும் அந்த இடத்துல மட்டும் நடக்க முடியாம தடுக்கிறது யாரு? விஜய்னு ஒரு காலேஜ் வாத்தியார் வேலை பார்க்க வேண்டியவன் போலீஸ்ல எங்களை பத்தி வத்தி வச்சுட்டான். அது மட்டும் இல்ல அங்கிள், என் மேல புகார் கொடுத்ததா அந்த ப்ரொஃபசர் பிளாக்அவுட் தான். அவன் வச்ச தீ தான் இப்ப பத்திக்கிட்டு எரியுது. எரியறத புடுங்கனா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அங்கிள், புரிஞ்சு போச்சு. யூ டோன்ட் வரி. அந்த ப்ரொஃபசரோட ஆட்டத்தை நான் அடக்குறேன். மோகன்ராஜ், காலம் ரொம்ப மாறி இருக்கு. ஒருத்தனை அடக்கணும்னா அவனை தாக்கி காயப்படுத்தணும்னு இல்ல, அந்த காயம் உள்காயமா இருக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் ஊமக்காயம் படுற மாதிரி அடிச்சா அவன் அடங்க மாட்டாக்கள். நான் எப்பவுமே சத்தம் போட மாட்டேன், அதான் என் ஸ்பெஷாலிட்டி. யூசி, நம்ம எதிரிய கொன்னுதான் தீரணுங்கிற அவசியம் இல்ல, அவங்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்திய தைரியத்தை வேரோடு அழிக்கணும். நம்ம வழியில எப்பவுமே குறுக்கிடாத ஒரு பயத்தை அவன் வாழ்க்கையில ஏற்படுத்தணும். ஓகே, கம் ஆன். மோகன்ராஜ்,
நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா செய்யும் போது மாட்டிக்காது. நான் எப்பவுமே தப்ப ஒரு தடவை தான் மன்னிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சுமதி பெரிய மனுஷி ஆயிட்டா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் பாருங்க. ஏன் இடிக்கிற? நம்ம கல்யாணம் எப்போ? நம்ம கல்யாணமா? அலையறீங்க. நாட்டுல நம்மள மாதிரி அழகான பசங்க நடமாட விட மாட்டீங்களே. பேருக்கு வக்கீல் வேற. அங்கே கவனிங்க. நம்மளே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி? வாங்க வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டா போதுமா? என்ன பண்ண சொல்றீங்க? பிரமாதமா விருந்து பண்ணி வச்சிருக்கேன். 4 தூது பேடா, 4 தில்குஷ் பேடா, ரசகுல்லா, பிஸ்மில்லா எல்லாம் பந்தில வாரி விடுறேன். அதை யாருப்பா கேட்டாங்க? பொண்ண உட்கார வைக்க வேணா? ஆமா, அம்மா எங்க? ஆமா, அம்மா எங்க? என்னமா இது? இப்படி உட்காண்டா எப்படி? போய் சுமதி உட்கார போ. ஏமா கண் கலங்குற? அதெல்லாம் முன்ன நின்னு செய்யறதுக்கு உங்க அம்மாக்கு கொடுத்து வைக்கலப்பா. எந்த காலத்துல என்ன பேச்சு பேசுறமா? போப்பா சுமதி உட்கார வை. விஜய், என்ன தொந்தரவு பண்ணாதப்பா. என் காலத்து பழக்கம் என் ரத்தத்தோட ஊறி போச்சு. வாழ போற பொண்ண நான் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலப்பா. இந்த பழைய ஆளுங்க பழைய பஞ்சாங்கத்தை மாத்தவே முடியாது போ. விஜய், உன் தங்கச்சிக்கு நீ இருக்கும்போது என்னடா குறை? அவளுக்கு அம்மா, அப்பா, அக்கா, தோழி பொண்ணு எல்லாமே நீதானே. போ, நீயே போய் கூட்டிட்டு போய் உட்கார வை. போப்பா. அப்படிங்கிற இப்ப பார் பார். வெண்மேகம் விண்ணில் நின்று கண்ணே இன்று பன்னீர் தூவும், செவ்வானம் மண்ணில் வந்து மஞ்சள் நீராட்டும், விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே உன்னால் தானே. கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே, கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டித் தந்தேனே. ஏழேழு ஜென்மம் இந்த அண்ணன் தங்கை சொந்தம் வேண்டும், என்னாடும் எந்தன் பக்கம் தாயே நீ வேண்டும். உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் எந்தன் கண்ணில் ரத்தம் பாயும், உன் நாவி எந்தன் நாவி ரெண்டும் ஒன்றாகும். உன் கண்கள் இல்லாமல் என் கண்கள் பார்க்குமோ, உன் கால்கள் இல்லாமல் என் கால்கள் போகுமோ. என் வானம் இடிவதும் பகல் முடிவதும் உந்தன் பார்வையால். கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே, கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டித் தந்தேனே. மன்னாதி மன்னன் எல்லாம் முன்னை வந்து பெண் பார்க்க, மையேந்தும் கண்ணே உந்தன் கண்ணோ மண் பார்க்க. கண்ணோரம் வெட்கம் வந்து நெஞ்சம் எங்கும் மின்னல் ஓட, காலாலே வண்ண
கோலம் மண்ணில் நீ போட செந்தூரம் சிந்தாதோ என் தங்கை பாதமே அந்நேரம் ஆகாயம் பூமாரி தூவுமே சொன்னாலும் இனிக்குது நெஞ்சில் ஒலிக்குது இன்பராகமே வெண்மேகம் விண்ணில் நின்று கண்ணே இன்று பன்னீர் தூவும் செவ்வானம் மண்ணில் வந்து மஞ்சள் நீராட்டும் விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே உன்னால் தானே கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே ஹலோ, நான் தான் உமா பேசுறேன். அப்படியா? இதோ வந்துடுறேன். விஜய், என் கிளையண்ட் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. எந்திரிச்சுனா கை காலெல்லாம் உடைச்சிரு. ஏன்னே இன்னைக்கு வந்தவங்க கண்ணெல்லாம் உண்மையிலதான். எவ்வளவு திருஷ்டி தெரியுமா உனக்கு? அம்மா அந்த ஆளு கழிச்சு கொண்டா. இன்னைக்கு நானே என் கையில திருஷ்டி எடுக்கிறேன் அவளுக்கு. சுமதி, நீ எவ்வளவு வளர்ந்தாலும் என்னைக்கும் என் கண்ணுக்கு குழந்தை மாதிரி தான்மா. கொண்டா 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 கொண்டா. இல்ல சும்மா இரு. பாவி கண்ணு, பரப்பார் கண்ணு, ஊரார் கண்ணு, ஒன்றரை கண்ணு, நொல்லை கண்ணு எல்லாம் பட்டு கழிஞ்சு போனோம். அப்பா கழிஞ்சது போ. அண்ணே என்ன கொஞ்சம் நில்ல. அண்ணே இன்னைக்கு உனக்கு எவ்வளவு திருஷ்டி தெரியுமா? எல்லாரும் உன்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா பொம்பளை கூட நம்மளையே பார்த்துட்டு இருந்தாங்களா? பெரிய மன்மதன் பாரு. உமா ஆண்டி இல்ல, அவங்கதான் உன்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ அது உடனே போதுமே பெரிய கண்ணாச்சு. சுத் சுத். நல்லா சுத். இப்படி இப்படி இப்படி. மூணு 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 சுத்து.
ப்ரொஃபசர் சார், இனிமே எங்க விஷயத்துல நீங்க தலையிட மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கெல்லாம் சேர்ந்து உங்க தங்கச்சியை கெடுத்துட்டதா நீங்க கோர்ட்ல கேஸ் போட நினைக்கலாம், போட வேண்டியதுதான் வாஸ்தவம். ஆனா இன்னைக்கு இதே நேரத்துல திருப்பதி தேவஸ்தானத்துல நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்ததா அந்த கடவுளையே கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து சாட்சி சொல்ல வைப்போம். பொண்ணு நல்லா இருக்கு, காலாகாலத்துல ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்க எங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறீங்களோ இல்லையோ, நாங்கெல்லாம் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து விருந்து சாப்பிட்டு தான் போவோம். ஏன்னா ஒரே குடும்பம் ஆரம்பிக்க. Sorry for Vijay. என்னாச்சு? என்னாச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. என் கண்ணுக்கு முன்னாலேயே என் தங்கச்சிய சுமதி மிஸ்டர் விஜய், உங்களை தொந்தரவு பண்றதுக்காக என்ன மன்னிக்கணும். இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எதை சொல்ல சொல்றீங்க? வெறித்தனமா எங்க அம்மாவை அடிச்சு கொன்னாங்களே, அதை சொல்ல சொல்றீங்களா? இல்ல விரட்டி என் தங்கச்சியை சாகடிச்சாங்களே, அதை சொல்ல சொல்றீங்களா? உங்க வேலையை பாருங்க சார். சாரி சார், வந்தவங்கள யாரையாவது உங்களால் அடையாளம் சொல்ல முடியுமா? நோ. என் தலையில அடிச்சு கட்டி போட்டாங்க, நான் மயக்கமாயிட்டேன். அதனால நான் யாரையும் அடையாளம் காட்ட முடியாது. ஏழேழு ஜென்மம் இந்த அண்ணன் தங்கை சொந்தம் வேண்டும். என்னாடும் எந்தன் பக்கம் தாயே நீ வேண்டும். உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் எந்தன் கண்ணில் ரத்தம் பாயும். உன்னாவி எந்தன் நாவி ரெண்டும் ஒன்றாகும். உன் கண்கள் இல்லாமல் என் கண்கள் பார்க்குமோ? உன் கால்கள் இல்லாமல் என் கால்கள் போகுமோ? என் வானம் விடிவதும் பகல் முடிவதும் உந்தன் பார்வையால். கண்ணே நான் அண்ணன் அல்ல, உன்னை ஈன்ற அன்னை நானே. கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே.
என்ன கொண்டுடாதே, என்ன கொண்டுடாதே. ப்ளீஸ், உன் கால்ல விடாத, என்ன கொண்டுடாதே. அன்பே கடவுள்னு சொல்லுவாங்க, பழி வாங்குறது மனித தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை நானே என் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ அதை என் வாழ்க்கையிலேயே பின்பற்ற முடியல. மனித தன்மையை மறந்து கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு நான் உன்னை ஏமாத்த விரும்பல. என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பிறகு கண்டிப்பா உன்னை வந்து சந்திப்பேன். என்னை மன்னிச்சிடு. कर्मण्ये वादिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफल हेतुर्भू माते संगस्तु अकर्माणि. இதையே தமிழ்ல சொல்றோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அதை கடவுள்கிட்ட விட்டுடணும்னு. சார், பலனை எதிர்பார்க்காம கடமை மட்டும் எப்படி சார் செய்ய முடியும்? ஒரு மாணவனா இருந்து உன்னுடைய கடமை என்ன? கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒழுங்கா பரீட்சை எழுதணும். அதுதான் உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ ஒழுங்கா செஞ்சேன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட், தகுந்த பலன் தானா கிடைக்கும். ஒரு கூய்வன் மண்பானை பண்றான். மண்பானை பண்ணும் போதே இது எவ்வளவு விலைக்கு விற்கலான்னு கணக்கு போட்டு பண்ணா அது ஒழுங்கா வராது. அதை விட்டுட்டு அந்த மண்பானை நல்லா ஒழுங்கா பண்ணான்னா அதுக்கு தகுந்த பலன் தானா கிடைக்கும். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அந்த பலனை கொடுக்க நான் இருக்கேன்னு. ஏன் சார், நம்ம நாடு முன்னேறுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? ஏன் இப்பதான் படிச்ச இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்? இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்கிற கொலை கொள்ளை அட்டுழியங்களை பாக்குறப்போ நிச்சயமா நம்ம நாடு உருப்படவே உருப்படாது சார். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஸ்ரீகிருஷ்ணா கீதையிலே 4வது அத்தியாயத்துல சொல்லிருக்காரு, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தனாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன். அதாவது எந்தெந்த காலத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பப்போ எல்லாம் நான் பிறந்து வருவேன். நல்லவங்களை காப்பாத்த, கெட்டவங்களை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு யுகத்திலையும் நான் புது அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கெட்டவங்களை அழிக்கிறதுக்குவே கடவுள் மறுபடியும் அவதாரம் எடுத்து வருவார்னு நீங்க நம்புறீங்களா சார்? நம்பித்தான் ஆகணும். கடவுள் சில காரியங்களை தானே செய்யறார். சில காரியங்களை நம்மள மாதிரி மனுஷங்க மூலமா செய்ய வைக்கிறார். அதுக்கு என்ன? ஓகே ஓகே சார், எனக்கு ரூம் வேணும் சார். வெளியூரா? ஆமா. எத்தனை நாள் தங்க போறீங்க? கிட்டத்தட்ட 1 மாசம் இருப்பேன். 1 மாசம்? என்ன வேலை பாக்குறீங்க? சினிமா கதாசிரியர் கரையாத வந்திருக்கேன். சினிமா கதாசிரியரா? அப்படின்னா 1000 ரூபாய் அட்வான்ஸ் முன்னாடியே கொடுத்துருங்க சார். 1000 ரூபாவா? எஸ் சார். சார் சார், எனக்கு கொஞ்சம் சைலண்டா, கொஞ்சம் ஒதுக்குப்புறமா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ரூம் வேணும். ஒதுக்குப்புறமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரூம் வேணும். அப்படின்னா அநேகமா உங்களுக்கு மேல மாடியில ரூம் நம்பர் 5 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டே ராமு சார். சார் சினிமா கதாசிரியரா, பார்த்தா விவரமானவர் மாதிரி தெரியுது. அதனால மேல மாடியில ரூம் நம்பர் 5 காட்டுறா. வாங்க சார். ரூம் நல்லா இருக்கா சார்? குட் மார்னிங் சார். என்ன சிரிப்பு சார்? கதாசிரியரா? ஆமா. நான் கூட நல்லா நடிப்பேன் சார். பாக்குறீங்க ஒரு சாம்பிள்? நான் யார் தெரியுமா? முதல்ல கதை எழுதி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நடிப்பை பத்தி பாப்போம். என்ன சார், பகல்ல தான் கதை எழுதி தள்ளுறீங்க, ராத்திரில வழக்கம் போல அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? வழக்கம் போலன்னா? அதான் சார். இது கெட் அவுட் சார். கெட் அவுட். குட்டி மில்ல புட்டி மில்லைங்கிறீங்க, எப்படி சார் கற்பனை ஓடும்? யூ இவன் கதை எழுதி கிழிச்சான்.
பசி உறக்கம் தோணாது பவள இதழ் நீ கூடு பகலிரவு காணாது இடையில் ஒரு ஆடை போலாடு இனிமையென நீ கேடு இறுதி வரை ஏக்கம் கூடாது இளைய மகள் என்னோடு வாவென்னதே மோகம் மாறாததே மேகம் வாவென்னதே மோகம் மாறாததே மேகம் ஆனந்த ராகம் நீ பாடு குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ இழுக்குதா அழுக்குதா இருப்பதை எடுக்குதா இல்லாததா நீ பாவை குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ மடியில் விழ நாளேது மலருடலும் தாங்காது தலைவனின்றி தாழாது தனிமையிலும் தூங்காது கனவுகளும் நாளும் தீராது கவலை வரக்கூடாது கலந்தவரை காதல் மாறாது கடைசி வரை வாடாது பூவானதே தேகம் போராடுதே தாகம் பூவானதே தேகம் போராடுதே தாகம் ஆனந்த ராகம் நீ பாடு குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ இழுக்குதா அழைக்குதா இருப்பதை கெடுக்குதா இல்லாததா நீ பாரு குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ குங்குமத்து மேனி கொள்ளையிடவா நீ பரிசுடு என்னடா முறைக்கிற என்ன அடிமுடியும் உன் கண்ணில்ல மையி யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி
என்னங்க என்னங்க என்னடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்க பாருங்க. தம்பி இது யார் ஒய்ஃபா? இப்ப என்னையா சந்தேகம்? இப்படி சந்தேகப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கைவசம் வெட்டிங் கடை வச்சிருக்கேன். வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் ஒய்ஃபு கூட கொஞ்சம் விளையாட போறேன். முடிஞ்சா கண்ணை முடிக்க, அப்படி இல்லைன்னா வாரமா போய் குந்திக்க. ஐயோ அநியாயம் அது, அநியாயம் அங்க ஒரு உட்கார்ந்து இருக்க, அவனை கவனிக்க. நான் இவளை கவனிச்சுக்க. கேட்டுக்கிட்டே இருக்க. யூ விஜய், விஜய், நீயா எப்ப வந்த? ஆமா, நேத்து ராத்திரி நீங்க எப்ப வந்தீங்க? அது சரி, நேத்து ஒரே ராத்திரில 5 ரவுடிங்களை ஒருத்தர் கொலை செஞ்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓஹோ, பேப்பரை படிச்சுட்டு தான் மறுபடியும் படுத்திருந்தீங்களா? இல்ல, காலையில பேப்பரை வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். அப்படின்னா ராத்திரியில எங்க போயிருந்தீங்க? ஏன் நிம்மதிக்காக தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தேன். விஜய், இதே மாதிரி நிலா வெளிச்சத்துல உங்களோட சேர்ந்து நானும் சுத்திக்கிட்டு இருந்தேன். அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிலவே மறைஞ்சு போச்சு. தற்காலிகமா அது மேகத்துல மறைஞ்சிருக்கலாம். ஒரு காத்தடிச்சா அந்த மேகம் விலகும், மறுபடியும் அதே நிலா வரும். இல்ல, அந்த காத்தே திசை மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில வீசிக்கிட்டு இருந்த தென்றல் இப்ப புயலா மாறிடுச்சு. உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மறந்துதான் தீரணும். எப்படி மறக்க முடியும்? அதை மறக்கிற சக்தி எனக்கு இருந்திருந்தா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி வீதி வீதியா சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேனே. ராத்திரியில கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இப்படி வேட்டை நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேனே. உமா, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாலும் அதை உன்னால ஜீர்ணிக்க முடியாது. என்னை மன்னிச்சிடு. விஜய், இந்த பேப்பரை பாத்தியா? மறுபடியும் அந்த ராபின் 3 கொலைகளை பண்ணிருக்கான். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் என்ன நினைக்கிறது? நான் சொல்றேன், இது ஏதோ ரவுடிகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டை தான். என்ன சார், நான் சொல்றது சரிதானே? என்ன சார் அப்படி சிரிக்கிறீங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஒருவேளை நீங்க தான் ராபின் உண்டோ? வெரி குட். மொத்தத்துல செத்தவங்க கடக்க ரொம்ப சந்தோஷமா சொல்லி இருக்கீங்க. நல்லவங்கள்லாம் தைரியமா வெளியில வர்றாங்க, ரவுடிங்கள்லாம் பயந்துகிட்டு வீட்டுல பூட்டிக்கிட்டு இருக்காங்க. பொய், களவு, சூது, விபச்சாரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. சுருக்கமா சொன்ன அந்த காலத்துக்கு ஒரு ராமன், இந்த காலத்துக்கு ஒரு ராபின்குட். அவன் ஒருத்தனை அடக்க உங்களால முடியல. என்ன செய்யறது அங்கிள்? அந்த ராபின்குட் எங்க இருந்து வரா? எப்படி கொலை செய்யறா? எங்க போறா? ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அப்போ
அந்த அவதார புருஷன் நடக்க உங்க மாதிரி சாமானிய மனுஷங்களால முடியாதுங்கிறீங்க. ஓகே, நம்ம தாம்பரம் தங்கக்கண்ணனுக்கு போன் போடு. வணக்கம், வாழ்க. வணக்கம். ஓகே, எங்க இருந்து நாமெல்லாம் வாழ்றது? இங்க ராபின்ஹுட்னு ஒரு கொலைகாரன் நாளைக்கு 4 கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை உங்க போலீஸால பிடிக்க முடியல. உண்மையாவே பிடிக்க முடியலையா இல்ல பிடிக்க விரும்பலையா? அந்த ராபின்ஹுட்டை எதிர்த்து ஜனங்களை தூண்டி விட்டு ஒரு பேரணியை நடத்த சொல்லட்டுமா? பேரணியாவது ஊரணியாவது அவங்க தான் அவனை நல்லவண்ண தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே. ஐயோ, நல்லவங்கள்லாம் வெளியே நடமாடக்கூடாதே, நம்மளுக்கு ஆபத்தாச்சே. நான் உடனடியா ஐஜி கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன். சார், ராபின்ஹுட் கேஸுக்காக மேலிடம் மிஸ்டர் சிங்காரத்தை ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணி இருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்களையும் எடுத்து வைங்க. இப்ப நான் வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி மிஸ்டர் சிங்காரம் போன் பண்ணார் சார். ஃபைலா? அதே கேஸ் தான். வந்துட்டார். ஃபைல் எல்லாம் எடுத்து வைங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன செந்தில், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம்ண்ணே. அண்ணே, நீங்க வந்தாதான் நம்ம டிபார்ட்மெண்ட் மான கரையரும் நினைச்சேன். கரை டைத்துக்கு வந்துட்டீங்கண்ணே. என்ன இது கமிஷனர் ஆபீஸ்ல இதெல்லாம் கட்டி பைக்ல போடுறீங்க? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நான் அடுத்தவங்கள நம்புறவன் வந்தான்ப்பா. இருந்தாலும் நானே எச்சரிக்கையா இருப்பேன். பையும் சுத்தம், கையும் சுத்தம், பேச்சும் சுத்தம். அதனாலதான் பாவம் இன்னும் சைக்கிள்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் சிங்காரம், உட்காரலாமா? இந்த கேஸ்ல நாங்க இதுவரைக்கும் 75% கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கும் நாளைக்கும் அந்த ராபின்ஹுட் அரெஸ்ட் பண்றது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் நீங்களே செஞ்சிருங்க, நான் வரேன். மிஸ்டர் சிங்காரம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாக்கி உள்ள 25 நீங்களே கண்டுபிடிச்சிருங்களே. சிகரே. சரி சார், நான் மாசத்துல ஒரே ஒரு நாள் தான் கை நீட்டுவேன். அது சம்பளத்துக்காக. நம்ம வசதிக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கல்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொல்றீங்களா? அந்த ஃபைலை கொடுங்க. திஸ் இஸ் ஃபைல் நம்பர் 1. ராபின்ஹுட்டால கொலை செய்யப்பட்டவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை. கீப் இட். தேங்க் யூ. திஸ் இஸ் ஃபைல் நம்பர் 2. ராபின்ஹுட் யாரார கொலை செஞ்சானோ ஊரு, பேரு, உத்தியோகம் எல்லாம் இதுல இருக்கு. இது உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். டேக் இட். தேங்க் யூ. திஸ் இஸ் ஃபைல் நம்பர் 3. இது ஒரு முக்கியமான ஃபைல். முக்கியமான ஃபைலுங்கிறத விட ரகசியமான ஃபைல். இதுல ராபின்ஹுட் யார், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன, அவன் ஏன் கொலை செஞ்சான், எதுக்காக செஞ்சான், இத பத்தி நாங்கெல்லாம் தொப்பு தொலக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அத பத்தி எல்லாம் இதுல இருக்கு. ஐ மீன், சுருக்கமா சொல்ல போனா எங்க எல்லாருடைய மூளையும் இதுல இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். சாரி சார், எனக்கு என் மூளையே போதும். இதை நீங்களே வச்சுக்கோங்க. மிஸ்டர், இருங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு உதவியா இங்க இருக்கிற எந்த ஆபீசர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களா ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஆபீசர்ஸ். செந்தில், எதுக்கு செந்தில கூப்பிடுறீங்க? இல்ல சார், இவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. என்ன குழப்பிடுவாங்க. எனக்கு தேவை நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆளு. அதுக்கு இவர் போதும்னு நினைக்கிறேன். வரேன். அட, என்னடா இது? சென்னையில் பரபரப்பு. ஒரே இரவில் 5 பேர் படுகொலை. தீயவர்களை அழிக்க புதிதாக ராபின்ஹுட் தோன்றியுள்ளார். யார் இந்த ராபின்ஹுட்? போலீஸ் வலைவீச்சு. கொலையான 5 பேர்களில் 4 பேர் 2 முறை ஜெயிலுக்கு சென்று வந்தவர்கள். கொலை செய்தவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. சுடப்பட்ட அனைவரும் சமுதாய விரோதிகளாகவும் போலீசுக்கு அடங்காத பயங்கர ரவுடிகளாகவும் இருந்ததால் பழைய ராபின்ஹுட் மறுபடியும் பிறந்து வந்துவிட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த மக்கள் என்ன ராபின்ஹுட்னு சொல்றாங்களே, ஒரு கொலைகாரனை போய் ஏழை பங்காளன்னு வணிக்கிறாங்களே, இந்த ஜனங்க கிட்ட போய் நான் ராபின்ஹுட் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இந்தாங்கோ 70,000 வட்டி வேணாம். பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்கோ. சேட்ஜி, நீங்க நல்லா இருக்கணும். இப்படி எல்லாம் நான் நல்லா செய்யறதாலதான் ஆண்டவன் என்ன நல்லா வச்சிருக்கான். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருக்கு.
அம்மா, என் பெட்டி, கடவுளே. என் பெட்டி என் பெட்டி கிடைச்சிருச்சு. என் பெட்டி. ஐயோ, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். அப்பா, அம்மா, அம்மா, அப்பா. ஐயா, என்ன நடந்தது? யார் உங்களை சுட்டது? யாரோ சில ரவுடி பசங்க என்ன அடிச்சிட்டு என் படப்பெட்டியை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அடிச்ச அடியில நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் கண் விழிச்சு பார்த்தப்ப என் படப்பெட்டி இங்க இருந்துச்சு. யாரோ புண்ணியமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு. யார் அவரு? அவர் முகத்தை நான் பார்க்கலீங்க. இது தெரியலைங்களா? வந்த ராபின்ஹுட். இவங்க எல்லாம் பொறுக்கி பசங்க. வந்தா சுட்டா போயிட்டா. நம்ம மாதிரியா? சுமாரியா? வாவுமா. விஜய், ஏன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்கிட்ட கூட சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணத்தை நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? அது சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளு. உங்க கண் முன்னாடியே அவ்வளவு அநியாயம் நடந்தும் யாரையுமே பார்க்கலன்னு போலீஸ் கிட்ட போய் சொன்னீங்களே, அது ஏன்? அவங்க கிட்ட சொன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தண்டனை கிடைச்சிருக்கும். நீ எந்த நாட்டில் இருக்கேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேவுமா. சரி, நீ சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட போய் சொல்லிருந்தோன்னு வச்சுக்கோ. கேஸ் கோர்ட்டு போயிருக்கோம். கொலை நடந்த சமயத்துல கொலைகாரன் டில்லியில யாராவது மந்திரியோட தண்ணி போட்டுக்கிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இதான் நடந்திருக்கும். ரவியோட தங்கச்சியை கொலை செஞ்சது இவன் தான் தெரிஞ்சிருந்தோம் கோர்ட்ல உன்னால் என்ன செய்ய முடிஞ்சது? அது ஒரு வக்கீலா இருந்துகிட்டு. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். 10 பேருக்கு மத்தியில என் தங்கச்சிக்கு நடந்த அவமானத்தை, அசிங்கத்தை என் வாயாலே நானே சொல்ல வேண்டி வந்திருக்கோம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால அமைச்சு கொடுக்க முடியல. அந்த கொடுமையில சிக்கிக்கிட்டு அண்ணா அண்ணான்னு கதறினாலே, அப்போ கூட அவளை என்னால காப்பாற்ற முடியல. இதெல்லாம் செய்ய முடியாதனா இறந்து போன என் தங்கச்சி மானத்தை கோர்ட்ல பகிரங்கப்படுத்த சொல்றியா? செத்த பிறகு கூட அவன் பணத்து மேல கலங்கத்தை சுமத்த சொல்றியா? போ, உங்க கோர்ட்டு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு அர்த்தமில்லாதனால பேச்ச பேசி நீதி நியாய தர்மத்தில் உதவிட்டு வைத்த பழப்ப பாரு. இந்த மானங்கிட்ட நாட்டுல பொழைக்க பாரு. சார் ப்ளீஸ் ஒன் மினிட். ஓகே. என்ன சரியா வேலை செய்யலன்னு சிந்தனையை தட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தட்டாத, ஏற்கனவே பாதி கொட்டிருச்சு, மீதியும் கொட்டிட போகுது. இங்க வா. ராபின்ஹுட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேரை கொலை பண்ணிருக்கான். செத்து போனவங்க எல்லாம் யாருன்னு பாத்தியா? பாத்தண்ணே, எல்லாம் ஆம்பளைங்க. ஆம்பளைங்க மட்டும் இல்ல, அயோக்கியங்களும் கூட. ஒருத்தன் பிட் பாக்கெட், ஒருத்தன் ஃபோர்ஜரி, ஒருத்தன் ஸ்மக்லிங், ஒருத்தன் ரேப்பிங் பண்றவன். ஆக இத்தனை அயோக்கியன்களை யாரு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? என்னையே உங்களையும் மாதிரி ஒரு திறமையான போலீஸ்காரன். போயா முண்டம். பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. இத்தனை அயோக்கியன்களை ஒருத்தன் கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களா? மேல போங்க, மேல போங்க. அதாவது ராபின்ஹுட் அயோக்கியங்கிறது ஒரு ரூட். இன்னொரு ரூட் சொல்றேன். ஒரு நல்லவன் இருக்கான்னு வெய்யி, 10 அயோக்கியனை சேர்ந்துட்டு தினம் அவனை தொல்லைப்படுத்தினாங்கன்னா ஒரு நாள் கோவம் வந்து எல்லாத்தையும் பழி வாங்குவானா வாங்க மாட்டானா? பழி வாங்குவேன். ஆக ராபின்ஹுட் நல்லவனா இல்ல அயோக்கியனாங்கிறத முதல்ல நாம கண்டுபிடிச்சாகணும். அதாவது முதல்ல நல்லவனை ஃபாலோ பண்றதா இல்ல அயோக்கியனை ஃபாலோ பண்றதா? இதானே உங்க சிக்கல். கரெக்டா? கரெக்ட் பா. இப்பதான் நம்ம ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. இது என்னன்னு பாத்தியா? இந்த காயின்ல ஒரு பக்கத்துல குதிரையோட தலை இருக்குது, இன்னொரு பக்கத்துல குதிரையோட வால் இருக்கு. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல இதை சுத்தி தான் நான் முடிவெடுப்பேன். இப்ப இதை சுத்துவோம். தலை விழுந்ததுன்னா அயோக்கியங்களை ஃபாலோ பண்ணுவோம், வால் விழுந்ததுன்னா நல்லவங்களை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே அண்ணே, நான் சுத்துறேன்னே. சுத்து. ஸ்கூட்டரா இது? தண்டம். செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போக வேண்டாம் தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? ஆமா, எம்எல்ஏ பழைய போடுங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வாங்கிட்டு. ஆட்டோ ஆட்டோ
ஆட்டோ கொஞ்சம் நில்லுப்பா. பாவிங்க எவன நிறுத்த மாட்டேங்கிறானுங்களே. இப்ப என்ன செய்யறது? சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். ஐயோ எங்க அந்த வேன்லயே போலாம் வாங்க.
மார்னிங் சார். சால்ரை. கமிஷனர் இவ்வளவு நேரம் இங்க தான் சார் இருந்தாரு. உங்களுக்கு தகவல் கொடுத்து நீங்க இவ்வளவு நேரமாகி வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இப்பதான் போறாரு சார். அட்லீஸ்ட் நானாவது முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்ல. என்ன முக்கியமான தடயமா? நல்ல வேளை காய் அவ்வளவு ஆழமா இல்ல. உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா? கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரம் சத்திட மாட்டேன். இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. சரி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் போய் காஃபி கொண்டு வரேன். காஃபி உனக்கு வேண்டாம். இன்னொரு கப் கொண்டு வா, பாதி பாதி பங்கு போட்டுக்குவோம். காஃபி மட்டும் தானா? பங்கு போட வேண்டியதெல்லாம் மறந்துட்டீங்களே. என்ன சொல்ற? உங்க ரகசியம் வாழ்க்கை வேதனை. ரகசியம் நான் சொல்ல விரும்பல. வாழ்க்கை அது என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. வேதனை அதை நான் யாரோடவும் பங்கு போட விரும்பல. ஏன்னா அந்த சக்தியிலே தான் நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். போராட்டமே எனக்கும் என் வேதனைக்கும் தானே. விஜய், நீங்க போற வழி எங்க போய் முடியும்னு நினைச்சு பாத்தீங்களா? எனக்கு நல்லா தெரியும். நான் சாவை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஆனா நீ வாழணும்னு ஆசைப்படுற. அதனால நீ ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கோ. இனிமே இங்க வர நிறுத்திக்கோ. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க விஜய். உங்ககிட்ட நான் எல்லாத்திலையும் பங்கு கேட்டேன். வாழறதுல மட்டும் இல்ல, சாகிறதுலயும் கூட. குட் ஈவினிங் மிஸ்டர் விஜய். குட் ஈவினிங். சௌக்கியங்களா? சௌக்கியமா இருக்கேன். நீங்க எங்க எவ்வளவு தூரம்? சார், திருடன் தான் தூங்க மாட்டான், போலீஸ்காரனை தூங்க விட மாட்டாங்க. புதுசா ராபின்ஹுட்னு ஒருத்தன் முளைச்சிருக்கானே, அவனை தேடிட்டு வந்தேன். ராபின்ஹுட் கொலைகாரன் ஆச்சு, அவனை போய் காலேஜ்ல தேடுறீங்க? இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி ரெவல்யூஷன் பண்றாங்க. நாட்டுல நிறைய அக்கிரமம் நடக்கிறதுனால அவங்கள யாராவது ஒருத்தர் ராபின்ஹுட்டா மாறி இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கண்ணியமானவர், அதுலயும் யங்ஸ்டர்ஸ். நீங்க தேடுற அந்த ராபின்ஹுட் நிச்சயமா ஸ்டூடெண்டா இருக்க மாட்டான். அப்ப வாத்தியாரா இருப்பாரா? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. வர எக்ஸ்கியூஸ் மீ, சர்ட்ல பாக்கெட் பக்கத்துல ரத்தம் வருது, உள்ள ஏதாவது காயமா? ரெட்டிங் பென் ரொம்ப நாள் லீக் ஆகுது, புதுசா வாங்கலாம்னு பாக்குறேன். நம்ம சம்பளத்துல முடிய மாட்டேங்குது. வறுமை நேரம் சிகப்புங்கிறத வெளிப்படையாவே காட்டுறீங்க போல இருக்கு. நானும் உங்க கேஸ் தான். காந்தி சொன்னாருங்கிறதுக்காக இன்னும் கல்லையே சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேனா தரீங்களா? எழுதிட்டு தர்றேன். தேங்க்யூ. இத பாரு, நம்ம ரெண்டு பேரும் போலீஸ்காரங்கன்னு தெரிஞ்சதுன்னா ராபின்ஹுட்டை பத்தி எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. அதனால போலீஸ்னு காமிச்சிக்காம பத்திரிக்கைக்காரங்க மாதிரி பேசணும். புரிஞ்சுதா? சொல்லிட்டீங்கல்ல, சக்குன்னு மத்தாப்பு மாதிரியா பிடிச்சுக்கிறேன். ஓகே. நமக்கு வணக்கம். யார் நீங்க? நாங்க பத்திரிக்கையில இருந்து வரோம். சார் நம்ம அசிஸ்டன்ட் இல்ல, அவருடைய அசிஸ்டன்ட். உங்களோட கொஞ்சம் பேசணும். ஓகே, உள்ள வாங்க. என்னங்க, யாரோ பத்திரிக்காரங்களா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம். என்ன சார் விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், முந்தா நாள் நைட்டு ராபின்ஹுட் சில ரவுடி கிட்ட இருந்து உங்களையும் உங்க வைஃபையும் காப்பாத்திருக்கான். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? சம்பவம் நடந்த இடத்துல எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது. அதுல உங்க விசிட்டிங் கார்டு இருந்தது. இந்தாங்க. தேங்க்யூ.
இந்த ராபின்வுட் கரெக்ட் டயத்துல வந்து உங்களை காப்பாத்தினார் இல்ல? ஆமா சார். அந்த ஆள் மட்டும் அந்த நேரத்துல வரலனா என் ஒய்ஃப் நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏமா நீங்க அந்த ராபின்வுட் முகத்தை பாத்தீங்களா? ஏதோ அரைக்குறையா தான் பார்த்தேன். இருந்தா கூட அந்த முகம் என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. தேங்க்யூ. அந்த ராபின்வுட் முகம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே, நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லல? போலீஸ்ங்கிற வார்த்தையை எடுக்காதீங்க சார். அவங்க எல்லாம் சோம்பேறிங்க. எந்த நாள்ல சார் அவங்க தப்பு நடக்கிறதுக்கு முந்தி வந்திருக்காங்க? எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் துக்கம் விசாரிக்க சங்கூதிட்டு வருவாங்க. இந்த பாருமா, அனாவசியமா டிபார்ட்மெண்ட் இன்சல்ட் பண்றேன். சும்மா இருங்கண்ணே, ஒரு போலீஸ்காரங்க முறையில சொல்றேன். என்னால தாங்க முடியாது. உங்களுக்கு வேணா தன்மானம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. காரணம்? ஏய் வெளியே போ. 2 பேரும் சேர்த்தானே சொன்னீங்க? ஏய் தட்ஸ் ஆல் ரைட். ஓகே, நான் யாருங்கிறத நீங்க 2 பேரும் தெரிஞ்சிட்டீங்க. அதனால நேரடியா விஷயத்துக்கே வரேன். ஏமா, உன் நெஞ்சில ராபின்வுட் முகம் பதிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்றியா? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. லுக் ஹியர், உங்களுக்கு அவன் நல்லவனா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கொலைகாரன். ஒரு குற்றவாளியை மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. தயவு செய்து அவன் யாரு, எப்படி இருப்பாங்கறத சொல்லிருங்க. ஏங்க, நீங்கெல்லாம் மனசாட்சி உள்ள மனுஷங்க தானே? ஒரு பொண்ணுக்கு மானத்துக்கு மேல வேற என்ன வேணும்? அத நான் எழுந்திருந்தா இன்னைக்கு நீங்க என்ன உயிரோட பாத்திருக்க முடியுமா? நான் மட்டும் இல்ல, என் நிலையில இருக்க வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நிச்சயமா அவரை காட்டி கொடுக்க மாட்டா. நீங்க ரொம்ப சென்டிமெண்டா பேசுறீங்க. உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்ல. ஏன் மிஸ்டர், நீங்க வாய் திறக்கிறது? இப்ப என்ன வாய் திறக்க சொல்றேன்? அன்னைக்கு ராத்திரி நானும் என் வைஃபும் வாய்கிடியே கத்துனமே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அங்க யாரும் வர முடியல. இங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறியா? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை எல்லாம் பார்த்தா இந்த வேலைக்கு வந்துட கூடாது. இத பாரு மிஸ்டர், சில விஷயங்கள் தானா வந்துட்டா நல்லது, இல்லனா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வர வைக்க வேண்டியிருக்கும். இப்படி மிரட்டுறீங்களே, இது உங்களுக்கு அராஜகமா தெரியல? வாஸ்தவம் தான், ஆனா எங்க போலீஸ் பாஷையில அதுக்கு பேர் விசாரணையாச்சே. இப்ப நான் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் இல்ல? அவர் முகம் எப்படி இருக்குன்னு விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் இல்ல? அவர் போட்டோவை வச்சிருக்கேன், வந்து பாரியா. இதோ இதுதான் அவர் போட்டோ. இப்படித்தான் அவர் முகம் எங்க மனசுல பதிஞ்சிருக்கு. இப்படித்தான் நாங்க அவரை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நீங்க 1000 சித்திரவதை பண்ணாலும் எங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. முடிஞ்சா கைது பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம்? என் நெஞ்சோடு கலந்து விட்ட எனது இனிய நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாள். 1947வது ஆண்டில் எத்தனையோ உத்தமர்களின் உயிர்களை வெளியாக கொடுத்து வெள்ளைக்காரன் கிட்ட இருந்து நாம சுதந்திரம் வாங்கினோம். ஆனா அந்த சுதந்திரத்தை நாம இன்னைக்கு உண்மையிலேயே அனுபவிச்சுட்டு இருக்கோமா? நீங்களே சொல்லுங்க. காந்தி தேசமே காவலில்லையா? நீதிமன்றமே நியாயமில்லையா? பதவியின் சிறைகளில் பாரத மாதா பரிதவிக்கிறாள். சுதந்திர தேவி சுயநல புலிகளின் துணிது வைக்கிறாள். தாயை மீட்கவா, தர்மம் காக்கவா? தாயை மீட்கவா, தர்மம் காக்கவா?
காந்தியும் நேருவும் வாங்கிய சுதந்திரம் ஒரு சிலர் உரிமை இல்லை, ஒரு சிலர் உரிமை இல்லை. வளமிங்கு குறைவில்லை, ஏழைக்கு நிறைவில்லை, வறுமைக்கு வறுமை இல்லை, வறுமைக்கு வறுமை இல்லை. சாலையில் தனிமையில் அழகிய இளமையில் நடக்கவும் முடியவில்லை, நடக்கவும் முடியவில்லை. இளமையும் கரைந்தது, இருபுறம் நரைத்தது, வேலையும் கிடைக்கவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை. ஜாதி என்கின்ற மாயப்பேயொன்று ரத்தம் கேட்கின்றதே, தர்மம் தப்பித்து கள்வர் கோட்டைக்குள் தஞ்சம் கேட்கின்றதே. காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா? இந்திய தேசத்தை காக்கின்ற வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார், எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டினை காசுக்கு காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார், ஊருக்குள் ஒளிந்திருப்பார். அகிம்சையை போதித்த தேசத்தில் ரத்தத்தின் ஆறுகள் ஓடுதடா, ஆறுகள் ஓடுதடா. ஏழையின் கூரையில் ஏற்றிய தீக்கனல் வான்வரை ஏறுதடா, வான்வரை ஏறுதடா. விடுதலை வாங்க அன்று நாம் தந்த விலைகள் தான் கொஞ்சமா? வேலியே எங்கு பயிரை மேய்கின்ற நிலைமைதான் மாறுமா? காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா? பதவியின் சிறைகளில் பாரத மாதா பரிதபிக்கிறாள். சுதந்திர தேவி சுயநல புலிகளில் துணிது வைக்கிறாள், துணிது வைக்கிறாள். தாயை மீட்கவா, தர்மம் காக்கவா, தாயை மீட்கவா, தர்மம் காக்கவா. காந்தி தேசமே காவல் இல்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா? செந்தில் அண்ணே, இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ராபின்வுட் அயோக்கியம் இல்ல, ரொம்ப நல்லவன். எதை வச்சு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கிற மிகப்பெரிய அயோக்கியன் அன்புராஜ். அவன் கமிஷனருக்கு போன் பண்ணி ராபின்வுட்டை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு பிரஷர் கொடுத்துருக்கான். ராபின்வுட் அயோக்கியனா இருந்திருந்தா இவ்வளவு நேரம் அவனே கண்டுபிடிச்சு கொலை பண்ணிருப்பான். நல்லவனா இருந்ததுனாலதான் இது வரைக்கும் அவனால கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இவர் கரெக்ட். நமது அடுத்த நடவடிக்கை, இந்த ஊர்ல நான் சந்தேகப்படக்கூடிய 2 நல்ல மனிதர்கள், ஒன்னு விஜய், இன்னொன்னு ரவி. 2 பேருமே காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். இவங்க 2 பேரும் அயோக்கியர்களை பத்தி அடிக்கடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது யூஸ் ஆகாதனால இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ராபின்வுட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ரவியை நான் ஃபாலோ பண்றேன், விஜய் நீ ஃபாலோ பண்ணு. ஓகே சார். யாரு? சாவி கொடுங்க. ரூம் நம்பர் 5 இல்ல? ஆமா. கதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு சார்? இப்போதான் ஆரம்பமா இருக்கு. ஓஹோ, ரூம் நம்பர் 5. ஹலோ, சிங்காரம் ஹியர். அண்ணே, கேஸ் சக்சஸ்னே. விஷயத்தை சொல்லியா? நீங்க ஃபாலோ பண்ண சொல்லிங்கதே. காலேஜ் ப்ரொஃபசர் விஜய் அவருக்கு சொந்த வீடு இருக்கும்போது பாண்டி பஜார்ல சங்கர் லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. ரூம் நம்பர் 5. உள்ள என்ன பண்றாரு பாத்தியா? உள்ள நுழைஞ்சதும் கதவை சாத்திட்டாருனே. கதவை சாத்திருந்தா என்னையா? சாவி ஓட்ட வழியா உள்ள பார்க்க வேண்டியதானே? சேச்சே, உள்ள துணியினி மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுல வெள்ளிக்கிழமை நான் விரதம். ஆமா, வாரத்துல 6 நாள் தப்பு பண்ணுங்க, ஒரு நாள் விரதம் இருங்க. அங்கேயே வந்துடுறேன். அண்ணே, இதுதான் ரூம் நம்பர் 5. நான் தான் முன்னாடி சொன்னல தப்புனே. பாரியா? தூங்குறாரு.
எழுப்பட்டுமா? ஒரு மனுஷனை தூக்கத்துல எழுப்பதை விட பாவம் வேற எதுவும் இல்ல. வா. ஒரு ரூம் ஒண்ணு புக் பண்ணோம் சார். சிங்கிள் ரூம் 75 ரூபாய், டபுள் ரூம் 150 ரூபாய். கல்ல சாப்பிடு, எழுதிட்டு காசு தரேன். சார் என்ன சார்? கல்ல சாப்பிடியா? எனக்கு ரூம் வேண்டாம் சார். சார் நிலுங்க சார், வேணும்னா 5-10 குறைச்சு தரேன் சார். வாங்க சார். யோ, இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னாங்க கோட்டு சுட்டு போடணும் நம்பாதன்னு. கரெக்டா பண்ணிட்டு போயிட்டானுங்க. உலுக்கிக் கொண்டிருக்கும் பயங்கரமான ராபின்ஹுட் என்பவனை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள். அவனை பிடிப்பதற்கு பொதுமக்களும் உதவி செய்ய வேண்டும். அவன் விஷயத்தில் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவனை எப்படியும் பிடித்து விடுவதாக துப்படியும் போலீஸ் அதிகாரி சேலம் சிங்காரம் உறுதி கூறியுள்ளார். தினந்தோறும் ஈவு இரக்கமின்றி கொலைகள் செய்து வரும் இந்த ராபின்ஹுட்டை பற்றி போலீசுக்கு தகவல் கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும். இத்துடன் இந்த விசேஷ செய்தி அறிக்கை முடிவடைகிறது. வணக்கம். ஹலோ மிஸ்டர் ஜான்சன், சரக்கெல்லாம் ரெடியா? எஸ், ரெடி. குயூதமானி பணம் தானே, இதோ தர்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நோ நோ, என்னை விட்டு விட்டு
நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாதீங்க. இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. கடைசியில ஏன் கௌரவம் பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல 99% கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே 1% தான் பாக்கி இருக்கு. அது என்ன 1%? ராபின்வுட் யாருங்கறத கண்டுபிடிக்கணும். மீதி 99? ராபின்வுட் வெச்ச குறியில 2 முக்கியமான புள்ளி பாக்கி இருக்காங்க. அவங்க 2 பேர்த்த கொலை பண்ணதும் இந்த கேஸ் முடிஞ்சிரும். யார் அந்த 2 புள்ளிங்க? மோகன்ராஜ், இந்த லிஸ்ட பாத்தியா? ராபின்ஹுடால கொல்லப்பட்டவங்க லிஸ்ட். இத பாக்குறதுல எனக்கு என்ன பிரயோஜனங்கள் இருக்கு? அன்னைக்கு அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு போனது ஒன்னையும் சேர்த்து 6 பேர். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுல 5 பேர் சீட்டை கிழிச்சிட்டான். நீ ஒருத்தன் தான் பாக்கி. இப்ப என்ன நடக்குன்னு சொல்றீங்க? 6வது அவன் உன்னை கொலை செய்ய போறான். அது நடக்க கூடாது. அவன் வீட்டு கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே நீ அவன் வீட்டு கதவை உடைச்சிடணும். அதாவது அவன் உன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடியே நீ அவனை அழிச்சிரு. கவலைப்படாதீங்க, பேத்துடுறேன். உன் நல்லதுக்காக சொல்றேன். நான் போலீஸ்காரன். அடிச்சா வெளியே காயம் தெரியாது. ஆனா 6 மாசம் கழிச்சு உள்ள சீ பிடிச்சு அநியாயமா செத்து போவ. மரியாதையை வண்டி விட்டுறங்க. இந்நேரம் கள்ள சாப்பிட்டுக்கிறதுனால காந்தி தாத்தா நினைச்சிட்டியா? என் செல்வாக்க பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஏய், நாட்டுல நிறைய பேத்துக்கு செல்வாக்கு இருக்கு. நீங்க எல்லாம் அதை சரியா யூஸ் பண்ணாதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். போ, உள்ளதில்ல. அண்ணே வாங்க அண்ணே. வாடா சார். இந்த கேஸ புக் பண்ணிக்கலாமா? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறாப்ல இருந்தா புக் பண்ணு. இல்ல அந்த ஆளுகிட்ட தனியா சம்பளம் வாங்குறதா விட்டு. சே அப்படிலாம் இல்ல சார். பின்ன என்னையா நீ வெளியே போய் கேஸ் பிடிக்கிறது இல்ல, புடிச்சு கொண்டு வந்து அப்புறம் கேட்டிருக்க. எழுது. ஹலோ மினிஸ்டர் கண்ணன் சார், மோகன்ராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக உங்களை சாட்சி சொல்ல கூப்பிடல. இத கொஞ்சம் வித்தியாசமா ஹேண்டில் பண்ணணும். இதுக்காக கவலைப்படுறீங்க? நான் எதுக்காக 2,662 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு பிளாட்டினம் போன காதுல வச்சுக்கிட்டு வெல்வெட்டு மெத்தையில தெனாவட்டா படுத்துக்கிட்டு பேசுறேன். மோகன்ராஜ இமீடியட்டா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.
தம்பி கிட்ட சொல்லி தைரியமா இருக்க சொல்லுங்க. நான் இருக்க பயமேன். கையும் மையமா போலீஸ்ல புடிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது அங்கிள்? டோன்ட் வரி. நீ வெளியே போய் யாரும் வராம பாத்துக்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இப்ப நீ ஒரு பைத்தியக்காரன். அது மட்டுமல்ல, நடு ராத்திரில தெருவா அலையிற வியாதி உனக்கு. அதனாலதான் அன்னைக்கு ராத்திரி ப்ரொஃபசர் ரூம்ல புகுந்து கத்தியால குத்தி இருக்க. இதெல்லாம் டாக்டர் சுந்தரம் உனக்கு கொடுத்த சர்டிபிகேட். சோ உன்னை அரெஸ்ட் செஞ்ச கேஸ் நிக்காது. கூடிய சீக்கிரமே நீ ரிலீஸ் ஆயிடுவ. ஃபேண்டாஸ்டிக் அங்கிள். சத்தியமா தப்பிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். போல் நம்மால முடியாது ஒண்ணே ஒண்ணுதான். செத்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. Otherwise there is nothing impossible in this world for Anbaraj. Relax.